மிகவும் முக்கியமான ஒரு செய்தி மிக பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அந்த செய்தி தற்போது பாலியல் கல்வி தொடர்பான, அதாவது பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற பாலியல் துஷ்பிரயோகங்கள் குறித்து அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட வேண்டும், அது குறித்தான ஒரு கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த கல்வி திட்டமானது நிச்சயமாக துறைசார் நிபுணர்களால் ஆரம்பிக்கப்படும், அதற்கான செயற்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதாகத்தான் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். எல்லோருக்கும் தெரியும், நாம் தொடர்ச்சியாக பார்க்கிற ஒரு செய்தியாக இப்படியான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற துஷ்பிரயோக நடவடிக்கைகள், பாலியல் ரீதியிலான சீண்டல்கள் என்பதாக தொடர்ச்சியாக செய்திகளில் நாம் பார்ப்பது வழக்கமாகவே இருக்கிறது. இந்த நிலையில் இப்படியான ஒரு திட்டத்தை கொண்டு வருவது என்பது எந்த விதத்தில் சாத்தியமாக அமையும் என்பது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் இந்த காணொளிக்கு கீழே நீங்கள் பதிவிடுங்கள். எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய சகோதரியாக இருக்கட்டும், எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், அநேகமாக உறவுக்காரர்களால் அல்லது பல சந்தர்ப்பங்களில் பல விதங்களில் இப்படியான பாலியல் சீண்டல்களுக்கு உட்பட்டிருப்பார்கள். இந்த நிலையில் அவர்களுக்கு அந்த விடயம் குறித்து அறியாத ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். ஆகவே இது குறித்து அவர்கள் அறிந்துவிட்டால் நிச்சயமாக விழிப்புணர்வோடு செயற்படுவார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதற்கு ஆதரவான அலைகள் எழுந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எதிரான அலைகளும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் நீங்களும் சிந்தித்து உங்களுடைய கருத்துக்களை இந்த காணொளிக்கு கீழே நீங்கள் பதிவிடுங்கள். இந்த திட்டம் நிச்சயம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக அமையுமா அல்லது இது பொருத்தமற்ற விடயமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? உங்களுடைய கருத்துக்கள் நிச்சயமாக மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்த்து இந்த முக்கிய செய்தியை உங்களுக்கு வழங்குகின்றோம்.